ஆமா மிஸ்டர் கணேஷ் எப்ப பார்த்தாலும் நோ ப்ராப்ளம் சொல்லுவாரு. நமக்கே ப்ராப்ளம் ஆகிட்டு 10 நாள் ஆளையே காணுமே, எங்க போனாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையா? இதோ பாருங்க டைரக்டர் சார், ஒழுங்கா இருக்கிறவங்க கூட மேக்கப் போட்டு 2 நாள் ஆக்ட் பண்ணா போறோம், அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க சார். சார் கணேஷ் சார் வந்தாச்சு சார். கணேஷ் வந்துட்டாரா? உருவியா பேண்ட உருவு, மரியாதை கூடியா. How are you sir? I am quite okay. How are you? I'm right. Always you right. I know. மிஸ்டர் கணேஷ், நீங்க ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வரலங்கிறதுனால எல்லாம் அப்செட். ஆமா சார், அந்த வெறுப்புல குடி பழக்கமே இல்லாத நம்ம டைரக்டர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சார். நோ ப்ராப்ளம், நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி உங்க வேலையெல்லாம் முடிச்சு தர்றேன். ரைட்? ஓகே, கம் ஆன். என்னடா நம்ம பழனி சிங்கப்பூர் போனானு ஒரு தகவலுமே தெரியலையே. எல்லா தகவலும் விவரமா உங்களுக்கு நான் சொல்றேன். சிங்கப்பூர்ல உங்க ஆள் பழனியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. Come on, answer.
ஹலோ மிஸ்டர் ஜனார்தனம், how are you? வணக்கம். பிரியா விஷயம் என்னாச்சு? உங்களுக்குன்னு ஒரு வீடு அலாட் பண்ணிருக்கேன், அங்க போய் பேசுவோம். பிரியா, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க கூடாது. டைரக்டர்கிட்ட இனிமே உனக்கு சேர வேண்டிய பணத்தை உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னியாமே. ஆமா, இனிமேலாவது நான் உழைக்கிறதுக்கு கிடைக்கிற சம்பளம் எனக்கே வேணும். ஒண்ணுமே புரியாத பொண்ணா இருக்கிறிய. நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு நீயே கையெழுத்து போட்டு வாங்கினா நிறைய இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். கட்டினே, மக்களுக்காவது வரி பணம் பயன்படும். என்னுடைய வருமானத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்தி சாப்பிடுறதை விட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது பயன்பட்டா எனக்கு சந்தோஷம். நான் உன்னை ஏமாத்துறேனா? நான் இல்லைன்னா நீ யார்? போதும் ஜனார்தன் சார், இத 1000 முறை சொல்லி காட்டிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்சவரை பாடுபட்டுட்டேன். இனிமேலும் கைதியா இருக்க நான் விரும்பல. ஓகே ஓகே, ஆரம்பத்துல என்கிட்ட கையெழுத்து போட்ட ஒப்பந்தப்படி அது முடியற வரைக்கும் என் இஷ்டப்படி நடந்துக்க. அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஃப்ரீயா விட்டுறேன். அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை வருஷம் எழுதிருக்கீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால அது செல்லாது. இனிமே ஏதாவது என்கிட்ட பேசணும்னா என் லாயர் கணேஷோட பேசிக்கங்க. கணேஷ் ஓ லாயரா? என்ன மிஸ்டர் கணேஷ், பிரியாவை பத்திரமா பாத்துக்கன்னு ஏன் ஆளா ஒண்ணு இங்க அனுப்பிச்சு வச்சா அவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஜனார்தன், ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டபடி நீங்க வர வரைக்கும் பிரியாவை பத்திரமா பாதுகாத்துட்டேன். என் வேலை முடிஞ்சு போச்சு, ரைட்? நான் நியூ கேஸ். பிரியாவோட நியாயமான கேஸுக்கு இப்ப நான் லாயர். என்ன நியாயம்? கட்டுறதுக்கு மாத்து துணி இல்லாம அந்த பொண்ணு என்கிட்ட வந்த உனக்கு தெரியுமா? அப்கோர்ஸ், நல்லா தெரியும் மிஸ்டர் ஜனார்தன். அனாதியா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அப்பாவி பொண்ணை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அனாவசியமான வார்த்தைகள் வேண்டாம் மிஸ்டர் கணேஷ். இது அனாவசியம் சொல்றீங்க? நான் எடுத்த கேஸா? எஸ். எப்படி? அந்த விளக்கமெல்லாம் சொல்ல தயாரா இல்ல. பிரியா உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை போல 3 பங்கு பணம் தர்றேன். இந்த கேஸை டிராப் பண்ணிடு. ஓ, என்ன பணத்தால் அடிக்க பாக்குறீங்க? என்ன நியாயத்தால் அடிக்க பாருங்க, சட்டத்தால் அடிக்க பாருங்க. இனிமேவது பிரியாவை உங்க கான்டாக்ட் ரிலீஸ் பண்ணுங்க, சமாதானமா போயிடலாம். இல்லன்னா தலையை வாங்கிடுவியா? இல்ல, கோர்ட் ஏற வேண்டிய வரும். நான்சென்ஸ். அந்த அசட்டு வக்கீல் கொடுக்கிற மடத்தனமான தைரியத்துல என்னையே பகச்சுக்காது. உன்னை உருவாக்குறதே நான் தான். என்ன மீறினே உன்னை அழிச்சிடுவேன். என்ன ஆனாலும் சரி, இனிமே நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன். இனிமே நீங்க காட்டுற எந்த கான்ட்ராக்ட் ஃபாரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன். நீங்க சமாதானத்துக்கு வந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இல்லன்னா யார மிரட்டுற? ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க ஒப்பந்தங்களை யாரும் மீற முடியாது. இனிமேலும் எனக்கு அடிமை வாழ்வு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பாக்குறேன். ஹாய் டைரக்டர் சார், என்ன கலர் கலர் கொடிகளை கட்டிருக்காங்க? ஆமா சார், நானும் கேட்கலாம்னு இருந்தேன். என்ன விசேஷம்? நீயா கேட்காத, யாராவது கேட்டா நீ வந்து ஒட்டிக்காத. அம்மா, சிங்கப்பூர்ல நாளைக்கு நேஷனல் டே, அதுக்காக விழா கொண்டாட போறாங்க. சார், நேஷனல் டே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமாமே சார். நீங்க மனசு வச்சா நாங்க கூட பார்க்கலாமே சார். ஆமா சார். மொத்தத்துல நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம், விழாவுக்கு வந்துடலாங்கிறீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. வெரி நைஸ் டைரக்டர். இவரா நைஸ்?
What do you want, madam? Oh!